Welcome to my channel. This video sponsored by School of Business Organization. School of Business Organization இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இது வந்து 100% ஜென்யூன் அண்ட் ட்ரஸ்டடான ஒரு ஜாபு. ஸோ இந்த ஒர்க்கை வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க, ஸோ மீன்ஸ் ஹவுஸ் ஒய்ஃபு, ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்க, ஜாப் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க டெய்லி ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதுமானது. இந்த ஜாபை வந்து நம்மளால் எடுத்து பண்ண முடியும். ஸோ இதனுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும், ஸோ இந்த ஜாப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அட, இப்படி ஒரு செலிப்ரேஷன் எந்த ஸ்கூல்லயுமே நடந்திருக்காது. ராட்சத அண்டாவில் ஒரே மணக்க ரெடியான சைவ பிரியாணி. ஒரே நேரத்தில் 1000 தலைகளுக்கு நடந்த பிரம்மாண்ட விருந்து. பாடம் சொல்லிக் கொடுக்கிற குரு எப்பவுமே கடவுளுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அப்படி மாணவர்கள் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கறதுக்காகவே உழைக்கக்கூடிய ஆசிரியர்கள் குழந்தைகள் தின விழாவுக்கு செய்த இந்த ஒரு சம்பவம் பலரையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்கோடை எடுத்திருக்கக்கூடிய கீரமங்கலம் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில குழந்தைகள் தின விழா வெகு விமர்சையா கொண்டாடப்பட்டிருக்கு. அந்த பள்ளியில இருக்கக்கூடிய மாணவிகள் குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு பரதநாட்டியம் இப்படின்னு பல நிகழ்ச்சிகள்லயும் கலந்துகிட்டு வெகு விமர்சையா செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில தான் அந்த பள்ளியில படிக்கக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு விருந்து கொடுக்கிற விதமா அந்த பள்ளியில இருக்கக்கூடிய அத்தனை ஆசிரியர்களும் ஒன்றிணைந்து சைவ பிரியாணி செய்யக்கூடிய ஏற்பாடுகளும் செஞ்சிருக்காங்க. 2 ராட்சத அண்டாவில ஒரே மணமணக்க இந்த சைவ பிரியாணியும் ரெடி ஆகி இருந்திருக்கு. இந்த நிலையில தான் மாணவிகளை ஒரே இடத்துல நீண்ட வரிசையில் உட்கார வச்சு தலைவாழ விரிச்சு அவங்களுக்கு பிரியாணியும் பரிமாறப்பட்டிருக்கு. குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு ஒரு பள்ளியில மாணவர்களுக்கு ஆசிரியர்களே சைவ பிரியாணி சமைத்து வழங்கின இந்த ஒரு சம்பவம் நிகழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இந்த செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே ஷேர் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். இந்த செய்திகளை வழங்கியோர் லெட்ஸ் கோ ஹாலிடேஸ், டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், MCR பியூர் கார்டன் கிளப். 1 இன்ச் விடாமல் நடக்கும் பக்கா ஸ்கேனிங். கடலின் ரட்சகனாய் பல உயிர்களை காக்கப் போவது இந்த மஞ்சள் மீன்களா? நீந்திக் கொண்டே கடல் கடவுளாகும் இந்த ரோபோவின் பின்னணி என்ன? ஒரு மனிதர் எடுத்து செல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப லைட் வெயிட்ல இருக்கக்கூடிய நீருக்குள்ள அனுப்பக்கூடிய ஒரு ரோபோ ஒன்னதான் இந்தியால டிசைன் பண்ணிருக்காங்க. DRDO இந்த வீடியோவை அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்திலையும் போஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு ரோபோ ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. நீருக்கு அடியில வெடிகுண்டுகள் ஏதாவது இருக்கா அப்படின்றத கூட இந்த ரோபோவால ஈஸியா கண்டுபிடிக்க முடியுமா? மேன் போர்ட்டபிள் அட்டானமஸ் அண்டர் வாட்டர் வெஹிக்கிள் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு ரோபோல சென்சர், அண்டர் வாட்டர் கேமரா இப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு. ஒளியின் மூலமா ஏதாவது ஒரு பொருள் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கக்கூடிய சோனார் இதுல இருக்கிறதுனால நீருக்கடியில இருக்கக்கூடிய பொருள் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தி கேமரால எடுக்கப்பட்ட புகைப்படங்களோட ஒப்பிட்டு குறுக்க இருக்கக்கூடியது என்ன பொருள், அது வெடியா இருந்தது அப்படின்னா எந்த அளவுக்கு ஆபத்தானது அப்படின்றது வரைக்கும் அது சொல்லுமா. இந்த ஒரு ரோபோ இன்னொரு ரோபோ கூட கம்யூனிகேட் கூட பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல ஆபத்தான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ற அந்த டேட்டாவை இன்னொரு வெஹிக்கிளுக்கு அது பாஸ் பண்ணுமா. வெடிக்கக்கூடிய பொருட்கள் இருக்கா அப்படின்றது கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம இது இன்னும் பல்வேறு இடங்கள்ல கூட பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியாகவும் சொல்றாங்க. உதாரணத்துக்கு இந்த கடலுக்குள்ள அனுப்பும் போது மீன்கள் எந்த இடத்துல அதிகமா இருக்கு அப்படின்றது கூட நம்ம கண்டுபிடிக்கலாமா. அது என்ன வகை மீன்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்றது கூட நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்ல. உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட இந்த கடல் ரட்சகனை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் வீடியோஸ்க்கு பிஹைண்ட் நோட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் நோட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்குவோர் உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். Thank you for watching.